1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பேரில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் 5,25,000 மலையக மக்களை இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டு பாக்கி 4.5 லட்சம் பேரை இலங்கையில் வைக்க வேண்டியது தான் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை. ஆனால் 1964 இருந்து 1981 வரைக்கும் 2,25,000 பேர் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கௌரவ பிமல் ரட்நாயக் அமைச்சர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் இலங்கையில் வாழ்கிற இந்திய வம்சாவளி மக்கள் மட்டும் இப்படி இருக்காங்க? இந்நேரம் மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, பல்வேறு நாடுகளில் இருக்காங்க. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், மலேசியாவிலேயும் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் ஒதுக்கப்பட்ட சமூகமாக ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் இருக்க பகுதி. இன்னைக்கு இந்தியா ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. அன்னைக்கு 2,25,000 மக்கள் 15 வருஷத்துல நாடு கடத்தப்பட்டாங்க இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் டான்டி என்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த டான்டி என்கிற ஒரு நிறுவனத்துக்கு அடியில் கூடலூர் போன்ற பல்வேறு ஊர்கள் இருக்கு. மக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க திருப்பி நம்ம நாட்டுக்கு வரதுக்கு. அந்த மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராட்டத்துக்கு முதல்ல நீங்க அந்த மக்களுக்கான காணி உரிமையை கொடுங்க. நீங்க இந்த மக்கள் 200 வருஷம் வாழ்றாங்க. அந்த மக்களுக்கு 10 பேச்சு காணியை கொடுக்கறதுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. தோட்டங்கள்ல நிறைய காணி இருக்கு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரல. அதனால நாங்க திரும்ப சொல்றோம், தயவு செய்து எங்களை விட எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த மக்களை பத்தி நிறைய காட்சியிருக்காரு ஆனா அந்த நேரம் அவருக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இப்போ முழு அதிகாரமும் ஜனாதிபதிக்கு இருக்கு. அவர் நினைச்சா நாளைக்கு இந்த பாராளுமன்றத்தில் 159 பேர் இருக்காங்க அந்த சைட்ல, எதிர்கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு இதை கொண்டு வந்து அந்த மக்களுக்கான காணி உரிமையை கொடுக்கலாம். ஆனா இன்னும் அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் மனசு வரல. இன்று நாங்கள் அந்த விசேடமாக பின்தங்கிய மக்கள் காரணத்தினாலே அரசியல், சமூக, பொருளாதார கலாச்சார பின்தங்கிய மக்கள் காரணத்தினாலே தான் அது பின்தங்கிய மக்களுக்கு அடையாளம் கண்டு அதுக்காக தான் விசேடமாக மலையக அதிகார சபையை கொண்டு வந்து நாங்கள் அது சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியவில்லை உங்களுக்கு இன்னும். அதற்கு அந்த நிதி ஒதுக்கீட்டிலே ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள். அந்த சபையை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி விசேடமாக மலையத்தின் மீது அக்கறை காட்டி மலைய மக்களை முன்கூட்டி மேலே கொண்டு வருங்கள், உயர்த்துங்கள். அதுக்கான இயந்திரம் அங்கே இருக்கிறது என்பதை அவங்களுக்கு சொல்லி வைக்கிற அமைச்சர் உங்களுக்கு கூற விரும்ப செய்யுங்கள், அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் அதை தோட்ட முகாமைத்துவம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்னும் 15 வருஷம் இருக்கின்றது. இந்த குத்தகை முடிகிறது இருக்கு. ஆகவே இந்த குத்தகை முடியதோடு தோட்டத்துறையை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்கள் இல்லாமல் செய்யாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்பதை நான் திட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.